அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாமன் காரகரான புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் குரு பகவானும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்துள்ளது. மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தின் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே உறவுகள் மேம்படும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. கூட்டாளிகள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய காலமாக தற்சமயம் அமைந்துள்ளது. செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி சொத்துக்களும் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் நன்கு மேம்படும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்களே தேவை. தங்களது செயல்பாடுகளினால் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் நல்ல நிலைக்கு வரும்போது அவர்களுடைய பாராட்டுக்கள் தங்களுக்கும் தங்களது குடும்பத்திற்கும் வளர்ச்சிகளை நன்கு உயர்த்தி கொடுக்கும். தங்களது செயல்பாடுகளினால் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய திட்டுக்களினால் தங்களது குடும்ப வளர்ச்சி தடைபடும். எனவே மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நேர்மறையான எண்ணங்களே தேவை. எதிர்மறையான கருத்துக்கள் தங்களது கனவிலும் நினைக்க கூடாது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள். மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. சில அன்பர்களுக்கு நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. அசுப செய்திகளையும் சில அன்பர்கள் கேட்க நேரிடும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தில் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகள் வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் 19, 20, 23, 24, 30 மற்றும் 31ஆம் தேதிகளும், செப்டம்பர் மாதத்தில் 1, 2, 3, 9, 10, 11, 12, 15 மற்றும் 16ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை முதல் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு. காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும்.
மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். ஆகஸ்ட் மாதத்திற்கு 20ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 4ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 5ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 27ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 11ஆம் தேதி புதன்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 28ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 12ஆம் தேதி வியாழக்கிழமையும், ஆகஸ்ட் மாதத்திற்கு 29ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 4ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 11ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 26ஆம் தேதி வியாழக்கிழமையும், செப்டம்பர் மாதத்திற்கு 14ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதத்தில் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது செப்டம்பர் மாதத்தில் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் 22ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆகஸ்ட் மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி 18 நிமிடம் முதல் மாலை 3 மணி 54 நிமிடம் வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. ஆவணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மகரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும், ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.